நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக, என்னோடும் உங்களோடு பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதுமாய் நீர் என்னோடு எங்களோடு பேசும். உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் வீடுகளிலே, எங்கள் இருதயங்களிலே தொனிக்கட்டும். அந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கடந்து வரட்டும் சுவாமி. நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உடைய வார்த்தைகள் மூலம் நீ மகிமைப்படுவீராக. நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. அடையாளை மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை ஆதியாகமம் 49வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். இந்த வசனம் சொல்லுகிறதே, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். நப்தலி என்றால் யாக்கோபுடைய குமாரர் 12 பேர். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுடைய குமாரர் 12 பேர். அந்த 12 பேரில் ஒரு மகன்தான் நப்தலி. யாக்கோபு தன்னுடைய முடிவு காலத்திலே தன் பிள்ளைகளை எல்லாரையும் அழைத்து, உங்களுக்கு கடைசி நாட்களிலே உங்களுக்கு என்ன நேரிடும் அதை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியாண்டிய துணையோடு கூட பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாக அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி அவர் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சொல்லி கொண்டு வரும்போது தான் நப்தலி என்ற அவருடைய மகனுக்கு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லுகிறார். விடுதலை பெற்ற பெண்மான், இந்த வார்த்தையே ரொம்ப ஒரு இன்பமான ஒரு வார்த்தை. அப்போ விடுதலை பெற்றவன், நம் தேவன் நாளில் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தலைப்பு என்னன்னா விடுதலை பெற்றவன். அதுலேயும் விடுதலை பெற்ற பெண்மான் அப்படின்னு சொல்கிறார். மான் என்றாலே அது ஒரு சாதுவான விலங்கு. அதுலேயும் பெண் மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடைக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பெண் மானை நான் பார்த்தோம் என்றால் அதை விடுவிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தீவிரமாக இருப்போம் இல்லையா? அதனுடைய நிலையை பார்த்து நாம் பரிதாபம் கொண்டு கட்டாயம் நாம் அதை விடுதலை ஆக்குவோம். அப்போ அது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நப்தலி தேவனால் விடுதலை பெற்ற ஒரு பெண்மானை போல இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதில் விடுதலை பெற்ற பெண் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக சமுதாய கட்டுப்பாடுகளினாலே, பல்வேறு தீண்டாமை கொள்கைகளினாலே பெண்கள் தான் அதிகமாக அடிமைப்பட்டிருந்தார்கள், சிறைப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். பெண்களின் விடுதலைக்காக நிறைய பேர் பாடுபட்டாங்க. அல்லாவிட்டால் பெண்கள் கணவன் இறக்கும் போதே அவங்களும் சேர்ந்து என்ன செய்யணும், உடன்கட்டை ஏறணும். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. பெண்கள் திருமணம் தன் கணவன் இறந்து விட்டால் அடுத்து மறுமணமே செய்யக்கூடாது. நிறைய கட்டுப்பாடுகளும் அடிமைத்தனங்களும் பெண்கள் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் நம்ம வாழ்கிற இந்திய தேசத்தில் பெண்களின் விடுதலைக்காக எத்தனையோ பேர் பாடுபட்டு இன்றைக்கி பெண்கள் நாம் எவ்வளவோ விடுதலையோடு கூட சுதந்திரமாய் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நப்தலியை தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறார், எல்லாவற்றிலும் விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை. அப்போ உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் நாம் சிறைப்பட்டு இருக்கிற நிலைமையை பார்த்து, அடிமைப்பட்டு இருக்கிற நிலைமையை பார்த்து கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து, நம்மேல் இரக்கம் வைத்து, நம்மேல் பரிதாபம் கொண்டு இந்த பிள்ளைகள் எப்படியாகிலும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்காக இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அதை தான் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் இருக்கிற நம்ம மேலே அவர் எவ்வளோ அன்பு கூர்ந்து தான் தன்னுடைய குமாரனாய் இயேசுவை அவர் அனுப்பி வைத்தார்.
அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், வசனத்தை கேட்கிற நாம் விடுதலை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தேசம் இன்னைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கு, விடுதலை பெற்றிருக்கிறது. நிறைய காரியத்தில் சமுதாயங்களில் பல கட்டுப்பாடுகளில் விடுதலை பெற்றிருக்கிறோம். பெண்கள் இன்னைக்கு எல்லாவற்றிலும் சமமாக இருக்கிறோம். எல்லா வேலைகளையும் பெண்கள் ஆண்களுக்கு ஈக்குவலாக நம்ம செயல்படுறோம். ஆனால் தேவன் அதை மட்டும் சொல்லலை. ஆண்டவர் ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்து, சாபத்தின் கட்டுகளிலிருந்து, வியாதி, தரித்திரம், நஷ்டம் போன்ற சிறையிருப்புகளிலிருந்து, இழப்புகள், தோல்விகள் என்ற சிறையிருப்புகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து, சத்துருவின் எல்லா ஒடுக்கங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு தன் ரத்தத்தை சிந்தினார். அதற்காகத்தான் இயேசு நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு வசனத்தை கேட்குற நீங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் வாழ்கிறீர்களா? யோசித்து பாருங்க. பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? சாபத்தின் கட்டுகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? பல்வேறு சிறையிருப்புகளுக்குள்ளே இருக்கிறீங்களா? ஒடுக்கத்துக்குள்ளே இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கட்டாயம் விடுதலை பெற்று வாழ வேண்டும். அதை நீங்கள் விரும்ப வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவரை நோக்கி எனக்கு இந்த விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குற ஒவ்வொருவரையும் அவர் விடுதலை ஆக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவண்டை வந்து அவர் கொடுக்கிற விடுதலையை எல்லாவற்றிலும் நம்ம அனுபவிக்கணும். சகல விதத்திலும் அனுபவித்து நம்ம வாழும்போது, உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இதே நப்தலியை குறித்து மோசே, பக்தனாகிய மோசே, தீர்க்கதரிசியாகிய மோசே, அவருடைய நாட்கள் அடுத்து வருது. அவர் நப்தலியை குறித்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்கிறார் பாருங்க. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையும் தென் திசையும் சுதந்தரித்துக்கொள் என்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழும்போது கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து, அடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நாம் விடுதலை எல்லா விதமான பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, சிறையிருப்புகளிலிருந்து, சத்ருவின் ஒடுக்கங்களிலிருந்து நாம் ஆண்டவரால், இயேசுவால் நாம் விடுதலை பெற 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 நம்மை தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக வைக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருடைய தயவினால் நாம் திருப்தி அடைகிறோம். தேவனுடைய தயவு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய தயவுனா அது சாதாரணமான காரியமே கிடையாது. கர்த்தர் அவருடைய தயவு நீடிய வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயே ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய தயவினாலே நாம் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்போம். அவருடைய தயவு. அப்போ விடுதலை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். கர்த்தருடைய தயவு எப்பொழுது நம்ம கூட இருக்கும், எல்லா காரியத்திலும் இருக்கும். அந்த தயவுனாலேயே நாம் திருப்தி அடைவோம். அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய இரக்கம் நம்ம கூட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அவருடைய காருண்யம் நம்ம கூட இருந்து செயல்படுறதை பார்க்க முடியும். ஏன்னா நாம் அவரால் விடுதலை பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா. அப்போ திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் நிறைந்திருப்போம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. விடுதலை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லும்போது அதில் சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆண்டுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறது. உலகம் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதலும் சமாதானம் தேவன் நம்ம கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ரட்சிப்பு, அவருடைய நித்திய ஜீவன், ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யத்தில் வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், இப்படி ஆண்டவர் நம்முடைய இன்னது தேவை என்று அறிந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆசீர்வாதம், எல்லா காரியத்திலும் அவருடைய ஆசீர்வாதத்தால் நாம்
நிறைந்திருக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நீங்களும் நானும் நிறைஞ்சிருக்கணும். நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாய் நம்ம இந்த உலகத்தில் வாழணும். நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், தேவன் நம்மளை விடுதலையாக்குகிற தேவன். இதற்கு நாம் தான் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இந்த விடுதலையை இன்னைக்கு நம்ம இன்னும் தீவிரமாக ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை ஒரு சில பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பீங்க, ஆனால் இன்னும் ஒரு சில காரியத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா? விட்டுறாதீங்க. இன்னும் சில சாப கட்டுகளினால் உங்கள் குடும்பம் நிறைஞ்சிருக்கா? ஆண்டவரை நீங்கள் விடவே கூடாது. அந்த விடுதலை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கு வேணும்னு நீங்கள் கேட்கணும். சில வியாதி, சில நஷ்டம், கடன், தரித்திரம், தோல்வி அப்படின்னு சிறையிருப்புகளுக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? அதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே நம்ம கேட்கணும். அப்படி நம்ம விரும்பி கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எல்லா விதத்திலையும் விடுதலையாக்கி உங்களை நான் என் ஆசீர்வாதத்தினால நிரப்புவேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வாக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த விடுதலையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறது? பார்த்தீங்கன்னா முதலாவது இந்த விடுதலை எப்படி நமக்கு உண்டாகுதுன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அடுத்து 34 சொல்கிறாரு, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், ஜென்ம சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள், எல்லா விதமான காரியங்களும் இயேசுவின் இரத்தத்தினால மாத்திரம்தான் நமக்கு விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், குமாரனாகி இயேசு உங்களை விடுதலை ஆக்கிட்டார்னா அது ஒரு மெய்யான விடுதலையாக இருக்கும். வேறு எந்த விதத்தில் உங்கள் விடுதலையை நீங்கள் தேடினாலும் அது ஒரு மெய்யான விடுதலையாக இருக்காது. உங்கள் பாவத்துக்காக நீங்கள் எந்த இடத்துல விடுதலை தேடினாலும் அது ஒரு மெய்யான விடுதலையாக இருக்காது. உங்கள் சாபங்கள், ஜென்ம கர்மங்கள் நீங்குவதற்காக எந்த இடத்த நீங்கள் தேடி போனாலும் அது ஒரு மெய்யான விடுதலையாக இருக்காது. இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ நம்முடைய எல்லா விதமான அடிமைத்தனங்களில் இருந்தோம். ஒருவேளை அது பாவ அடிமைத்தனம், மனுஷ அடிமைத்தனம், பல்வேறு விதமான உலக பிராரமான காரியங்கள் அடிமைத்தனங்கள், என்ன விதமான அடிமைத்தனமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு உங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நாம் நோக்கி பார்க்க 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 நமக்கு விடுதலை தான். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நோக்கி பார்க்க நம்ம தயங்கவே கூடாது, நம்ம மறக்கவே கூடாது, நம்ம அதை விட்டு விட்டு வேறு வேறு காரியத்தை நம்ம யோசிக்க கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், குமாரன் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். அவர்தான் உங்கள் சாபங்களை மாற்ற முடியும். அவர்தான் உங்கள் பாவங்களை மாற்ற முடியும். அவர்தான் உங்களுடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் அடிமைத்தனங்கிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். எந்த விதமான சிறையிருப்புகளாக இருந்தாலும் அவர்தான் உங்களை விடுதலையாக்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்ற அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டுடைய சிலுவையை, அவருடைய இரத்தத்தை, உங்களுக்காக எனக்காக அவர் பட்ட பாடுகளை, அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்தை நம்ம அதிகமாக நோக்கி பார்க்க 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 நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய ரத்தத்தை நம்ம மூடி போட்டுறாதபடி, நம்ம வாழ்க்கையில் மறந்துடாதபடி, அதை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில கவனித்து பார்த்து அதை பயன்படுத்தி, ஒருவேளை நீங்கள் பாவம் செய்கிறீங்களா, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டுறணும். மறுபடியும் அவருடைய ரத்தத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கணும். அவருடைய ரத்தத்தை நோக்கி பார்த்து விடுதலையை கேட்கணும். இப்படி ஆண்டுடைய ரத்தத்தினாலே நம்ம விடுதலையை அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் மெய்யான விடுதலை, அதுதான் உண்மையான விடுதலை. ஆண்டவர் சொல்லுற உங்கள் ஆசைகள், உங்கள் இச்சைகள் எதுவானாலும், உங்களை பின்தொடர்ந்து வருகிற எந்த காரியங்களானாலும் சிலுவை அண்டை வந்து நில்லுங்க. இயேசுவின் காயங்களை நோக்கி பாருங்க, அவருடைய ரத்தத்தை நோக்கி பாருங்க. அந்த விடுதலையை நீங்கள் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஏதோ ஒரு நாள் நான் கேட்டேன் அதனால் எனக்கு விடுதலை இல்லை. விடுதலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. ஆண்டவருடைய ஒருவேளை உங்கள் குடும்பங்களை சாபங்கள் தொடருகிறதா, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவரை விடக்கூடாது. அப்படித்தான் முள்முடி சூடப்பட்ட அவருடைய தலையை நோக்கி பார்க்கணும், அவருடைய சிரசை நோக்கி பார்க்கணும், அவருடைய ரத்தத்தை நோக்கி பார்க்கணும். அதை வைத்து நம்ம துதிக்கணும், ஜெபிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் இந்த விடுதலையை கொடுக்கிறார். அடுத்து இந்த விடுதலை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? யோவான் 8:32 ஆண்டவர் சொல்கிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம், ஆண்டுடைய வசனம் நம்மை விடுதலையாக்கும். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தினந்தோறும் இரவும் பகலும் வாசிக்கணும், தியானிக்கணும், ஜபத்தோடு அதை வாசிக்கணும். அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நம்ம திருப்ப 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 நமக்கு விடுதலை தான். ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு விடுதலையை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனத்தை
வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பணும். நம்முடைய இருதயம் அவருடைய வசனத்தின் மேலே ஆர்வம் கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு, இந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் தீவிரப்பட அந்த வசனத்துக்கு நேராக நீங்கள் திரும்ப 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 கர்த்தருடைய வசனம் உங்களை எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா போராட்டங்களிலிருந்தும் சிறையிருப்புகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும் என்று கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார். அடுத்து 2 கொரிந்தியர் 3:17 ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். நம் தேவன் திருத்துவ தேவன், பிதாவாகிய தேவனாய் காணக்கூடாத இறைவனாய் இருக்கிறார். குமாரனாகிய இயேசுவாய் காண்கிற தேவனாய் வந்தவர் ரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் ஆவியான தேவனாய் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த ஆவி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமானால் நமக்கு விடுதலை உண்டு. ஆமென். இந்த ஆவியானவரை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆவியாண்ட வல்லமையால் அபிஷேகத்தால் நம்ம நிரப்பப்படணும். இந்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாள் நிரப்பப்படணும். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மை நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த ஆவியானவர் நிறைய காரியங்களை நமக்கு கண்டித்து உணர்த்துவார், நம்மை சீர்படுத்துவார், நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். அதற்கெல்லாம் நம்ம எசைஞ்சு போகணும். அவர் சொல்ல சொல்ல சின்ன சின்ன காரியங்களை அவர் மைன்யூட்டாக நமக்கு அவர் சொல்ல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்மளை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றுக்கும் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தான். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியறதில்ல. ஆவியாண்ட சத்தத்துக்கு நிறைய பேர் வந்து கீழ்ப்படுகிறது இல்லை. நிறைய பேர் ஆவியானவர் நம்ம மனசாட்சியில் பேசுகிறார், இருதயம் அப்படி ஒரு குத்துற மாதிரி பேசுகிறார். அந்த குத்தலை மழுப்பிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு கட்டுகள் தான், உங்களுக்கு சிறையிருப்புகள் தான், உங்களுக்கு போராட்டங்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காரியங்களுக்கு மழுப்பாமல் ஆண்டவர் சொல்ல ஆவியானுக்கு இடம் கொடுத்து நம்மளை தாழ்த்தி விட்டு கொடுத்து நம்ம அவருடைய நடத்துதலோடு போகும்போது கட்டாயம் நமக்கு விடுதலை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி தான் ஆண்டோடைய விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டோடைய கரத்தில் நம்ம விடுதலை அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே, அவருடைய வார்த்தையினாலே நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். வேதத்தில் விடுதலை பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்களுடைய விடுதலை ஒரு பெரிய விடுதலை. ஏறத்தாழ 30 லட்சம் ஜனங்கள், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் ஒரே நாளிலே எகிப்தின் 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அது எப்படி நடந்துச்சு? ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனால் ஒடுக்கப்பட்டாங்க, கொடுமையாய் ஒடுக்கப்பட்டாங்க. ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பெருமூச்சு விடுறாங்க. பெருமூச்சு, நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பெருமூச்சை நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் வந்து வார்த்தையினாலும் சொல்லலை, ஆனால் ஏசப்பான்னு உங்கள் உள்ளம் பெருமூச்சோடு கூட உங்களுடைய வாழ்க்கையின் துன்பத்தை, அடிமைத்தனங்களை, வேதனைகளை சொல்கிறீங்களா? அதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவங்க அப்படித்தான் ஆண்டவர் அவங்களை கண்ணோக்கினார், அவங்களை நினைத்தார். அவங்க ஆண்டவரை நோக்கி, ஐயோ ஆண்டவரே, என்றைக்கு இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை? ஒருவேளை நீங்கள் கூட குடும்பத்தில் பல்வேறு சிறையிருப்புகளோடு இருக்கலாம். என்னைக்கு எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்பிட்டு போயிடாதீங்க. இயேசுவே, நீர் எனக்கு என்றைக்கு விடுதலை தருவி? எனக்காய் நீ சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே, எனக்கு அந்த விடுதலையை தாரும். எனக்கு இந்த சிறையிருப்புகள்லேருந்து, இந்த ஒடுக்கங்கள்லேருந்து, இந்த அடிமைத்தனங்களிலிருந்து எனக்கு இந்த விடுதலையை தாரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் தேவன் உங்களை கண்ணோக்குவார். சிலர் நம்ம என்ன நினைப்போம், இருக்கட்டும் வாழ்க்கையில் இப்படியே நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்காது. அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கவும் முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார், கண்ணோக்கி பார்ப்பார், உங்களை நினைத்தருளுவார். அவங்கள அப்படித்தான் விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி அவங்களை கானானை சுதந்திரிக்க வைத்தார். அவங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் தேவன் உலகத்தில் வைத்தார். இஸ்ரவேலர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, அவங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் தேவன் வைத்தார். அடுத்து பார்த்திங்கன்னா யோசேப்பு, சங்கீதம் 105 17-22 பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டார். விலங்கு போட்டு யோசேப்பை ஒடுக்குனாங்க. அவருடைய பிராணன் இரும்பில் அடைபட்டு கிடந்துச்சான். பார்த்தீங்கன்னா யோசேப்பு எவ்வளோ வதைக்கப்பட்டிருப்பா, இளம் வாலிபன். ஆனால் அந்த யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் தான் அவரை உருவாக்குச்சு. அப்போ ஆண்டவர் அவர் வார்த்தையின் மூலம் அவரோட பேசிக்கிட்டே இருந்திருப்பார். அந்த வார்த்தையின்படி தன்னுடைய இருதயத்தை அவர் திருப்ப தன்னை அர்ப்பணிக்க ஒரு நாள் யோசேப்பை அந்த நாட்டின் அதிபதி விடுதலையாக்கினான். ஹல்லேலூயா. விடுதலையாக்கியது மாத்திரமல்ல, யோசேப்பு அன்று முதல் அதிபதியாய் உயர்த்தப்பட்டார்.
ஆண்டவர் சொல்கிறார், யோசேப்பை அவருடைய வசனம் புடமிட்டு கர்த்தரால் விடுதலையாக்கப்பட்டார். கர்த்தருடைய வசனம் நம்மளை புடமிடும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் தாவீது சொல்கிறார். நீங்கள் இருக்கிற பாடுகளில் கர்த்தருடைய வசனம் புடமிட புடமிட அந்த வசனத்தின்படியே நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாள் பயங்கரமான ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் யோபு 42:10 பார்த்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுடைய சிறையிருப்பு ரொம்ப பயங்கரமானது. எல்லா பிள்ளைகளையும் இழந்து, சொத்துக்களை இழந்து, சரீரத்தில் கொடுமையான வியாதிப்பட்டு அவர் சிறைப்பட்டு கிடந்தார். புலம்பி அழுதார். ஆனால் அதே நேரத்தில் அவர் கர்த்தரை துதித்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அவர் அறிக்கையிட்டார். அவர் ஆண்டவர் மேலே வைந்த நம்பிக்கையினாலே அது மாத்திர கடைசி அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னை நிந்தித்த மக்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். அவங்களை பகைக்காமல், அவங்க மேலே கசப்பு கொள்ளாமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் அவர் ஜெபித்த அந்த நேரத்தில் தானே யோபுவின் முகத்தை பார்த்து கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய சிறையிருப்பு வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், நஷ்டங்களாக இருக்கலாம், எது வேணாலும் கர்த்தரால் மாற்ற முடியும். சிறையிருப்பிலேருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கட்டுகளை அதனால் யோபுவை போல் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, கர்த்தரையே நோக்கி பாருங்க. என் மீட்பர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்ற விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா லூக்கா 13:11-12 18 வருடம் பலவீனத்தின் ஆவினால் ஒரு ஸ்திரீ கட்டப்பட்டு இருந்தாள். ஆனால் அந்த பலவீனத்தின் ஆவி அவள் நிமிரவே, அந்த பலவீனத்தின் ஆவியின் நிமித்தம் அந்த பெண்ணால் நிமிர முடியாத ஒரு கூனியாக இருந்தாள். ஆனால் அவள் தேவாலயத்துக்கு ஒழுங்காக வர்றவளாக இருந்தாள். ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த பெண்ணு இருந்தா இயேசுவின் போதகத்தை கேட்டாள். அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய கட்டுகள் போராட்டங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம மறக்கக்கூடாது. அவருடைய வசனத்தை நம்ம தாகத்தோடு நம்ம கேட்கணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் விடுதலையாக்குவார். அந்த பெண்ணை இயேசு அன்னைக்கு விடுதலையாக்கினார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விடுதலை பெற்றவங்களாக வாழணும். அதுதான் இயேசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நம்ம அடிமைத்தன வாழ்க்கையாய் வாழக்கூடாது. சில மனுஷர்கள் கையில் அடிமைப்பட்டு நம்ம கிடக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்முடைய ஊழியர்கள் கையில் கூட நம்ம அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது. எந்த மனுஷர்கள் கைகளிலும் நம்ம இயேசு ஒருவருக்கே நாம் பிள்ளைகளாய், அடிமைகளாய், அவரை சேவிக்கிற ஜனங்களாக நம்ம வாழணும். அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்போம். அதுக்காக இயேசு சிந்தின ரத்தத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ஆவியானவரை நீங்கள் பெற்று அவருடைய பலத்தினால் நிறையப்பட்ட அந்த விடுதலை நம்ம அனுபவிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொன்னீரே, அதே விடுதலையை எங்களுக்காய் சிலுவையில் நீ சம்பாதித்து வைத்தீரப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலை கடந்து வரட்டும். அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான பாவ அடிமைத்தனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தாரும். எந்த சாப கட்டுகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அந்த கட்டுகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். சத்ருவின் ஒடுக்கங்களிலிருந்து உடைய ஜனங்களை நீ விடுதலையாக்கும் அப்பா. எல்லா சிறையிருப்புகளிலிருந்தும் உடைய வார்த்தையின்படியே ஜனங்களை நீ விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. யோசேப்பை விடுவித்தவர், இஸ்ரவேலரை விடுவித்தவர், உம்முடைய ஜனங்களையும் விடுதலையாக்கும் சுவாமி. அற்புதங்களால் அடையாளங்களால் உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.